இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் 7வது பாவம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் நின்ற கிரகங்களை பற்றியும் 7ஆம் இடத்துடைய தன்மையை பற்றியும் சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். 7வது பாவம் இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான பாவம். இதுக்கு பேர் களத்திர ஸ்தானம் அப்படின்னு பேர். திருமண வாழ்க்கையை பற்றியும், ஆணாக இருந்தால் மனைவியை பற்றியும், மனைவியாக இருந்தால் கணவரை பற்றியும், இல்லற சுகம், இல்லற வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வு, அதே மாதிரி நண்பர்கள், கூட்டாளிகள், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், இவங்க எல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ 7ஆம் இடம் ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை துணை என்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருமே இன்றைக்கி அதுக்காக தான் பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய தேடி ஓடுறாங்க. அந்த வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காம நிறைய பேர் அலைகிறாங்க. திருமணம் நடக்கலையேன்னு ஒரு ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. திருமணம் நடந்த பிறகு திருமண வாழ்க்கை எத்தனை பேருக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு அது சிறப்பாக இருக்கிறதில்லை. ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருது, ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திக்கிறாங்க. எதிர்பார்த்தபடி கணவன் மனைவி கிடைக்கலைங்கிற வருத்தம் வருது. அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியாத நிலை வருது. இதெல்லாமே இந்த 7வது பாவத்துடைய தன்மையை பொறுத்து தான். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி போய் ஒரு ஜாதகத்தில் நீச்சமாகவோ மறைவு ஸ்தானங்கள்லையோ பாவர்கள் தொடர்பு பெற்றோ இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்தை பாவிகள் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலே திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அந்த 7வது பாவம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அது சோதனையே. இந்த 7ஆம் பாவம் தான் ஒருவருடைய வாடிக்கையாளர். ஒரு தொழிலில் வாடிக்கையாளர் ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளர் இல்லைன்னா அந்த தொழில் டெவலப் ஆகாது. அந்த வாடிக்கையாளரை சொல்லக்கூடியதும் 7வது பாவமே. நண்பர்கள், கூட்டாளி, வெளிநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லுவதும் 7வது பாவம் தான். தாம்பத்திய சுகம் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இந்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பது 7வது பாவம் தான். அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நிவர்த்தி ஸ்தானமும் இதுதான். ஒரு பிரச்சனைக்கு தீர்வும் 7ஆம் இடம் தான். சமசப்தமஸ்தானம் பேர். லக்னத்துக்கு 7ஆம் இடம் சமசப்தமஸ்தானம். அப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இங்கே இதுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை 7வது பாவத்தை வச்சு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சந்நியாசம் போவதும் 7வது பாவமே. அப்போ 7ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான். 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா இல்லறம் வேண்டாம் அப்படின்னு சந்நியாசம் போகக்கூடியவர்கள் 7ஆம் இடத்துடைய தன்மையை வைத்து தான். இதுவே மாரகஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுக்கு மரணத்தை தரக்கூடிய ஸ்தானம் 7வது பாவம் மாரகஸ்தானம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் ஒரு 7வது பாவம் சொல்லுது அப்படின்னா 7ஆம் இடம் சிறப்பாக அமைஞ்சவனுக்கு தான் வாழ்க்கை நிம்மதி, சந்தோஷம், நல்ல மனைவி, நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள், நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு நிம்மதி, இதெல்லாம் 7வது பாவம் தான். அப்போ இந்த விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு 7வது பாவம் சுட்டிக்காட்டு அப்படின்னா அவன் ஜாதகம் எப்படி இருக்கிறத வச்சு, சுய ஜாதகத்தை வச்சு தான் இதை நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படிப்பட்ட 7வது பாவத்தில் 7ஆம் அதிபதி தவிர அங்கே இருக்கிற நின்ற கிரகங்கள், அந்த இடத்தினுடைய நின்ற வீட்டு கிரகங்கள், அந்த 7ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு நல்ல ஒரு தகவல் இந்த பதிவு. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஏன்னா 7வது பாவத்தில் நின்ற கிரகங்கள் நிறைய அற்புதத்தை செய்யும். சிலருக்கு கெடுதல் செய்யும், சிலருக்கு நன்மைகள் செய்யும். அதெல்லாம் எப்படி எளிமையாக சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கூட வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எனவே இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 7இல் சூரியன். மனைவி பெரும்பாலும் வயதில் மூத்தவங்களாக வர்றாங்க. திருமணத்துக்கு பின் இவர்களுக்கு நல்ல வளர்ச்சி. மனைவி அதிகாரம் மிக்கவள். மனைவி சொல்கிறது தான் இவங்க கேட்குற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன் நல்ல வளர்ச்சிக்கான கிரகம் சூரியன். அப்போ மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு. மனைவி நிர்வாக திறமை உள்ளவள். நிர்வாகத்தை மனைவிட்ட ஒப்படைச்சா சிறப்பாக பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி மனைவி அரசாங்க உத்தியோகம், அரசியல் தொடர்புகள். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் வார்டு கவுன்சிலர் நின்று இன்றைக்கி ஜெயிக்கிறாங்க. பெண்களுக்கு தொகுதி ஒதுக்குறாங்க. இதெல்லாம் சூரியன் 7ஆம் இடத்தில் நிற்கும்போது அந்த ஜாதகனுடைய மனைவி அரசியல், அரசாங்க ஈடுபாடு உள்ள மனைவியாக வருவார். இவங்க இந்த 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிற ஆணோ இல்லை பெண்ணோ திருமணத்தை கோயிலில் வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா சூரியன் அங்கே இருக்கும்போது கோயிலில் திருமணம் செய்வது வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்படி கோயிலில் வைக்கிற திருமணம் அதிகாலை முகூர்த்தம் இவங்களுக்கு ஆகாதுங்க.
விடிஞ்ச பிறகு தான் முகூர்த்தம் இருக்கணும். அப்போ தான் அந்த மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். இந்த மாதிரி சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிற தம்பதிகளுக்கு நிறைய பேருக்கு அனுபவத்தில் பார்க்குறோம், முதலிரவு ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிடுது. திருமணத்துக்கு அன்னைக்கு முதலிரவு நடப்பதில்லை. ஒரு நாள் 2 நாள் கழித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. இதையும் அனுபவத்தில் பார்க்குறோம். பெரும்பாலும் 7 சூரியன் இருக்கிற தம்பதிகள் நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் பிரிந்து வாழ்கிறாங்க. ஒன்று வேலை நிமித்தமாக வெளிநாட்டில் இருப்பாங்க, இங்கே மனைவி தனியாக இருக்கும், இல்லாட்டி கணவர் அங்கே வெளிநாட்டில் இருப்பார், இல்லை உத்தியோகத்துக்காக மனைவி அரசாங்க வேலை வெளியில் போயிருப்பாங்க, கணவர் தனியாக இருப்பார். இந்த மாதிரி பிரிந்து வாழக்கூடிய நிலை, ஏதோ ஒரு வகையில் ஒரு வாழ்க்கை ஒற்றுமை இல்லாமல் கூட பிரிந்து இருக்கக்கூடிய நிலை 7 சூரியன் ஏற்படுத்துகிறாரு. இவங்க இந்த 7 சூரியன் இருக்கிறவங்க தன் மனைவிகிட்டையோ அல்லது கணவர்கிட்டையோ புகழ்ந்து தான் சாதிக்கணும். அவங்கள புகழ்ந்து தான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். பெரும்பாலும் அந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற கலத்திரம் கணவன் மனைவியோ மாடி வீட்டில் குடியிருக்காங்க. அப்படி உள்ள கணவனோ அப்படி உள்ள மனைவி தான் இவங்களுக்கு கிடைக்குது. 2வது குழந்தைக்கு பின் இவர்களுக்கு நல்ல வளர்ச்சி. இந்த 7ஆம் இடம் வந்து 2வது குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அங்கே 7 சூரியன் இருக்கும்போது 2வது குழந்தை பிறந்த பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க. ஒரு சிலருக்கு 7 சூரியன் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவர்கள் மனைவி மீதோ கணவன் மீதோ ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி 7 சூரியன் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த அடுத்தவர்கள் கணவன் மனைவி பழகும் போது எச்சரிக்கையாக பழக வேண்டும். இந்த 7 சூரியன் இருக்கிற போது இந்த திருமணத்துக்காக முயற்சி எடுக்கும்போது இவங்களுடைய பெற்றோர்கள், அதாவது குறிப்பாக அப்பா முன்னாடி போகிறது அந்த திருமணம் சிறப்பாக முடியும். ஒருவேளை அந்த சூரியன் அந்த லக்னத்துக்கு பாவியாக இருந்தால், 8ஆம் அதிபதியாக இருந்து 7 இருந்தால் அவர் முன்னாடி போகக்கூடாது, கடைசியில் தான் அவர் போகணும். இப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்து அவர் லக்ன சுவரா, பாவிகள் தொடர்பு பெற்றிருக்காரா, நல்ல அமைப்பில் இருக்காரா, இதெல்லாம் பார்த்து அந்த சூரியனுடைய தன்மையை முடிவு செய்து அதற்கான நல்ல வலிமையான இறை வழிபாடுகள் செய்யும்போது சூரியனுடைய தன்மைகள் 7ஆம் பாவத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும். 7 சந்திரன் 7 வயசில் ஒரு இடமாற்றம் உண்டு. மனைவி ரொம்ப அழகான மனைவி, கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்க கலத்திரம் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள். இவங்க திருமணத்தில் ஒரு குழப்பம் கட்டாயம் வந்துடும். 7 சந்திரன் இருக்கிறவங்களுக்கு தேய்பிரை சந்திரனாக இருந்தால் கட்டாயம் அதில் குழப்பம் வந்துடும். அதே மாதிரி திருமணத்துக்கு பின் ஒரு இடமாற்றமும் உண்டு. பெரும்பாலும் தாய் வழி உறவுகளில் தான் கணவரோ மனைவியோ அமைகிறாங்க. இப்படி 7 சந்திரன் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய கணவரோ அல்லது மனைவியோ இரவு நேர வேலை பார்ப்பவர்களாக இருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டு, இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. இப்படி இரவு பணி அப்படி பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிற கணவனுக்கோ மனைவிக்கோ அமையப்பெறுது. 7 சந்திரன் திருமண தடையை கடுமையாக ஏற்படுத்துவார். 7 சந்திரன் இருந்தாலே திருமணம் லேட்டு தான். அதில் திருமணத்தில் ஒரு குழப்பம் வந்துடும். திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு சரியில்லாமல் போகுது. ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க அந்த 7 சந்திரன் இருக்கிறவங்க. இந்த மாதிரி 7 சந்திரன் வந்து மனசுக்காரகன், சந்திரன் புத்திக்காரகன், தாய்க்கு அதிபதி. மனசுக்கான கிரகம் 7 போய் இருக்கும்போது அங்கே குழப்பத்தை நிறைய ஏற்படுத்துது. திருமண வாழ்க்கையில் அது ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு கருத்து வேறுபாடுகளை, நிம்மதி குறைவை ஏற்படுத்துது. இதை நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சந்திரன் 7 இருக்கிறவங்க சந்திரனுக்கான எளிமையான நல்ல வலிமையான பரிகாரங்களை வாழ்க்கையில் தொடர்ந்து எளிமையாக எடுத்துக்கும் போது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சந்திரன் சுபராக இருந்தால் பிரச்சனை இல்லை. சந்திரன் பாவராக இருந்து லக்ன பாவியாக 6, 8 குடைவராகவோ, இல்லை சந்திரன் 7 நீச்சம் பெற்றோ, சந்திரன் 7ஆம் இடத்துல பகை வீட்லையோ இப்படிலாம் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு அந்த திருமண வாழ்க்கை, அவருடைய மனம், கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் திருமண வாழ்க்கையில் தடை, இதெல்லாம் கட்டாயம் ஏற்படும். ஸோ அதற்கு நல்ல ஒரு வழிபாடுகளை சிறப்பாக செய்து அதை மாற்றி வெற்றிகளை அடையலாம். 7 செவ்வாய் நல்ல ஒரு கோபமான ஆக்ரோஷமான கணவன் மனைவி. இவங்க பேசினாலே ஒரு படபடன் கோப ஆக்ரோஷமாக பேசுவாங்க. நல்ல ஒரு பிடிவாத குணம் உள்ளவர்கள் கணவனோ மனைவியோ. கட்டுமஸ்தான உடம்பு இருக்கும் இவங்களுக்கு. திருமணத்திற்கு பின் ஒரு சொத்து கட்டாயம் கிடைக்கும். இந்த 7 செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய மனைவிக்கோ கணவருக்கோ சொத்து இருக்கிறதோ சொத்தோடு தான் வருவாங்க. திருமணத்துக்கு பின்னும் ஒரு சொத்து சேரும். பெரும்பாலும் அந்த 7 செவ்வாய் இருக்கிற கணவன் மனைவிக்கு சீருடை அணிந்து செய்யக்கூடிய வேலை, உத்தியோகம், பதவி இருக்கும். சீருடைனா ஒரு யூனிஃபார்ம். இப்போ பெண்களாக இருந்தால் ஒரு நர்ஸ் வேலை, இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகள். ஆண்களாக இருந்தால் ஒரு வாட்ச்மேனு, ஒரு கண்டக்டரு, ஒரு போலீஸு, இந்த மாதிரி யூனிஃபார்ம் அணிந்து செய்யக்கூடிய வேலைகள் இவர்களுக்கோ அந்த கணவனோ மனைவிக்கோ அப்படிப்பட்ட கணவர் மனைவி அமைக்கக்கூடிய யோகம் அதிகம். நல்ல தைரியமான அந்த 7 செவ்வாய் இருக்கிற அமைப்பில் அந்த கணவனோ மனைவியோ நல்ல தைரியமானவர்கள். இவர்கள் வந்து எதையும் அவ்வளோ சீக்கிரம் லேசில் விட்டுற மாட்டாங்க. ஒரு ஆனஸ்டான பீப்புள் இந்த 7 செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ, இப்போ 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் வரக்கூடிய கணவன் மனைவியோ முருகன் பெயரில், பாண்டிங்கிற பெயரில், பெண்களுக்கே நிறைய பேருக்கு பாண்டியின் பெயர் இருக்குது.
அதே மாதிரி முருகேஸ்வரி இப்படிலாம் பெயர் இருக்குது. முருகன் பெயர் பாண்டி பெயர் உள்ள கணவனோ மனைவியோ இந்த 7ஆம் இடத்து செவ்வாய் இருக்கும்போது பெரும்பாலும் அமையுது. இதையும் சில அனுபவத்தில் பார்க்குற ஜாதகங்களை மேக்சிமம் ஒத்து வரும் நிறைய பேருக்கு. இவங்களுக்கு 7 வயசில் ஒரு சொத்து கட்டாயம் கிடைக்கும். இவங்க பிறந்த 7 வயசில் ஒரு விபத்து உண்டு, ஒரு சர்ஜரி உண்டு. அந்த விபத்து கூட வெளியூரில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர் போகும்போதோ இல்லை வெளியூர்லேயோ அந்த விபத்துகள் நடக்கும். கட்டாயம் 7இல் செவ்வாய் சகோதரம் உண்டு, உடன்பிறப்பு உண்டு. இவங்க பெரும்பாலும் இந்த முருகன் கோயிலில் திருமணம் வச்சுக்கிறது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய பலத்தை கொடுத்துரும். 7இல் புதன் நல்ல அழகான மனைவி, மாமன் வகையிலிருந்து கணவரோ மனைவியோ வரக்கூடிய யோகம் உண்டு. திருமணத்திற்கு பின் இவர்கள் படிப்பார்கள். இந்த 7இல் புதன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் செஞ்ச பிறகு 2 பேருமே படிக்கிறாங்க. உயர்கல்வி இதெல்லாம் அப்புறமா படிச்சுட்டே இருக்காங்க திருமணத்திற்கு பின். நல்ல நகைச்சுவாய் பேசக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ இந்த 7ஆம் இடத்தில் புதன் இருக்கும்போது வருது. வங்கி பணி, ஆசிரியர் பணி, ஒரு டீச்சராகவோ இல்லை பேங்க்லேயோ இருக்கக்கூடிய கணவரோ அல்லது மனைவியோ இவர்களுக்கு அமையக்கூடிய யோகம் உண்டு. இந்த 7இல் புதன் இருக்கிற கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். அந்த கண்டிஷன் போட தான் இவங்களுக்கு கண்டிஷன் போடாமல் இவங்களால் இருக்கவே முடியாது. அதே மாதிரி 2 தடவை திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு திருமணம் ஒரு பெண் பார்க்க போகிறது 2 தடவை பார்க்க போவாங்க. திருமண தேதி கூட 2 தேதி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி அதை மாற்றி திரும்ப இன்னொரு தேதி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 தடவை நடக்கக்கூடிய அமைப்புகளை இந்த புதன் 7இல் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது. நிறைய பேர் 7இல் புதன் காதல் திருமணங்களை போய் சிக்கிடுறாங்க. காதல் திருமணம் அப்படிங்கிற வலையில் போய் விழுந்து மனைவி காதல், இப்போ ஆணுக்கு புதன் 7னா மனைவி காதல் பண்ணி இல்லை கணவர் காதல் பண்ணி இந்த மாதிரி காதல் திருமணங்களை ஏற்படுத்துது 7இல் புதன். படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவங்களுக்கு திருமணம் நடந்துருது நிறைய பேர்த்துக்கு. சமாதான பிரியர்கள் 7இல் புதன் இருக்கிற கணவனோ மனைவியோ சமாதான பிரியர்கள். இவங்க பார்ப்பதற்கு நல்ல இளமையாக இருப்பாங்க, வயது குறைந்தது மாதிரி தெரியும். அதில் படிக்கும்போதே திருமணம் நடக்குது. ஒரு சிலருக்கு பதிவு திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. காதல் திருமணங்களை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க 7இல் புதன் இருப்பவர்கள். 7இல் குரு, 7 வயசுக்கு மேல் வளர்ச்சி உண்டு. அதில் 45-50 வயதுக்கு மேல் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. நல்ல ஆச்சாரமான குடும்பத்திலிருந்து கணவனோ மனைவியோ வரும். ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் உள்ள மனைவியோ கணவனோ இருப்பார்கள். நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து, தெரிந்த குடும்பத்திலிருந்து அறிமுக கலத்திரமாக தான் இவங்களுக்கு வரும். இந்த 7இல் குரு இருக்கிறவங்க கணவனோ மனைவியோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய கோயிலோ இல்லை பெரிய மரமோ இருக்கும். அது அடையாளம் சொல்லக்கூடிய கோயில், அடையாளம் சொல்லக்கூடிய பெரிய மரமாக இருக்கும். இந்த கலத்திரம் உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கணவனாக இருந்தால் மனைவிக்கு உபதேசம் பண்ணிகிட்டே இருக்க, நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணு, இதெல்லாம் அப்படி உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 7இல் குரு இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி குறைவு, தாம்பத்திய சுகம் குறைவு, நிறைய பேருக்கு பிரிவு கூட வந்துடுது. மன வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு மகிழ்ச்சி குறைவு, ஒரு நிம்மதி குறைவு உண்டு. பெரிய இடத்து நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பெரிய இடத்து தொடர்பு கிடைக்கும். நல்ல ஒரு மனைவி மூலமோ இல்லை கணவன் மூலமோ பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு வருமானம் நிறைய பேர்த்துக்கு இந்த 7இல் குரு இருக்கவங்களுக்கு உண்டு. 7இல் சுக்கிரன், அத்தையின் மூலமாக திருமணம், அத்தை மகளோ இல்லை அத்தையின் மூலமாக திருமணமோ நடக்கும். அத்தை முன்னாடி போச்சுன்னா இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். 7இல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு திருமணம் லேட்டாகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அத்தையை முன்னாடி அனுப்பிச்சிங்கன்னா அந்த திருமணம் சீக்கிரமாக முடியும். இவங்களுக்கு திருமணத்துக்கு பின் ஒரு வளர்ச்சி இருக்கும். 45 வயதுக்கு பிறகு நல்ல வளர்ச்சி இருக்கும். மனைவியோ கணவனோ வந்த பிறகுதான் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு, நல்ல சுகமான வாழ்க்கை, நல்ல அந்தஸ்து. அதே மாதிரி 7இல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு அது காரகோ பாவ நாஸ்தின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் வளர்ச்சி உயர்வு கிடைச்சாலும் திருமண வாழ்க்கையில் அது ஒரு பிரிவு, ஒரு கசப்பை ஏற்படுத்தும். நல்ல சுகபோகமான வாழ்க்கை, அதில் பெண் நண்பர்கள், பெண் நட்பு அதிகம். பெண்களால் ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய நிலையும் இவர்களுக்கு உண்டு. பெண் நண்பர்களை தொடர்பு கவனமாக வச்சுக்கணும் 7இல் சுக்கிரன் இருக்கிறவங்க. நிறைய பெண் வாடிக்கையாளர் இருப்பாங்க. திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண் தொடர்பு இந்த 7இல் சுக்கிரர்களுக்கு எப்படியோ ஏற்பட்டுருது. அப்படி 7இல் சுக்கிரன் இருக்கிற அன்பர்கள், சுக்கிரன் லக்ன சுபரா, லக்னத்துக்கு பாவியா, பாவங்கள் தொடர்பு இருக்கா, அதெல்லாம் பார்த்து சுக்கிரனுக்குண்டான நல்ல வலிமையான வழிபாடுகள் பரிகாரம் செய்யும்போது இல்லற வாழ்க்கை நல்ல சுகம், சந்தோஷம், நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை, கடைசி வரைக்கும் குறையில்லாத செல்வம் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து 7இல் சனி. 7இல் சனி திக்பலம், அந்தஸ்து உண்டு, நல்ல உயர்வு உண்டு, வளர்ச்சி உண்டு. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது தாமதம் தான், லேட்டு தான். அதில் திருமண வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு சில பிரிவுகள் கூட வருது. திருமண வாழ்க்கையில் அது களத்திர தோஷம் சொல்லக்கூடிய நிலை ஏற்படுத்துது. 7இல் சனி நிறைய பேருக்கு இருதார அமைப்பை ஏற்படுத்துது. நிறைய பேர்த்துக்கு அந்த 7இல் சனி பொருத்தமில்லாத ஜோடிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்குது.
வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வயது அதிக வித்தியாசம், ஒரு 10 வயது 15 வயது வித்தியாசம் கணவனுக்கும் மனைவிக்கோ. அப்படி இருக்கிற மாதிரி இப்போ 7ல் மனைவி, ஒரு பெண் ஜாதகத்தில் 7ல் சனி இருந்தால் கணவர் ரொம்ப வயது மூத்தவராக இருப்பார். அது மாதிரி அப்படி பொருத்தமில்லாத ஜோடிகள் அமையுது. ரொம்ப உயரமாக ரொம்ப குட்டையாக இப்படி பொருத்தமில்லாத ஜோடிகள் அமையுது. நிறைய பேருக்கு வேறு வழி இல்லாமல் இதை பண்ணிக்கிறாங்க. காதல் திருமணம், சமய மாற்றம் உள்ள திருமணம், ஜாதி விட்டு மதம் விட்டு பண்ணக்கூடிய சமய மாற்றம் உள்ள திருமணம் நிறைய பேருக்கு நடக்குது. ஆனால் கட்டாயம் சொத்துகள் உண்டு, அதுக்கு வாரிசுகள் உண்டு. திருமணத்துக்கு பின்னாடி ஒரு கர்ம காரியம் நடக்கும். இந்த 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு, 7ஆம் இடத்தில் சனி இருக்கிற கலத்திரத்துக்கு இளமையிலே நரைமுடி வந்துடும். அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்பவே நரைமுடி கட்டாயம் இருக்கும். நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறம் பிடிச்சு திருமணம் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். 2வது குழந்தை இவர்களுக்கு ரொம்ப தாமதமாக பிறக்கும். ஒரு மூத்த குழந்தை பிறந்து ஒரு 5 வயசு 7 வயசு கழிச்சு கூட 2வது குழந்தை பிறக்கும் 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி 7ல் சனி இருக்கவங்க பாருங்கள், மூர்த்தம் கரெக்டாக தாலி கட்ட முடியாது. நீங்கள் இந்த அனுபவத்தில் நிறைய பாருங்கள், மூர்த்த வேலை தவறி தான் தாலி கட்டுவாங்க. திருமணம் செய்த பின்னு நிறைய பேர் வறுமையை சந்திக்கிறாங்க. 7ல் சனி இருக்கிறவங்க திருமணத்துக்கு பின் தான் வாழ்க்கையில் நல்ல நிலைமையிலிருந்து கூட ஒரு வறுமையை சந்திக்கிறாங்க. இவர்களுக்கு யூரின் தொந்தரவு, யூரின் சார்ந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு. பக்தி, ஆச்சார அனுஷ்டானங்கள் இதிலெல்லாம் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறவங்க இந்த 7ல் சனி இருக்கிற கலத்திரம். மொத்தத்தில் 7ல் சனி நிறைய உயர்வு வெற்றியை கொடுக்கும். அது திக் பலம் தான், நல்ல பலம் தான். ஆனால் அங்கே ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு பிடிக்காத நிலை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி 7ல் சனி பாவ கிரகங்களாக இருந்து இல்லை பகை நீச்சமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. அந்த சக்கர சுபராக சனி இருக்கும்போது அது பெரிய பலம். உங்கள் சுய ஜாதகத்தில் 7ல் சனி எப்படி இருக்கான்னு பார்த்து, ஸோ அதற்கான வலிமையான பரிகாரங்களை, இப்போ சனி திசை நடக்கிற மாதிரி இருந்தால் கட்டாயம் அந்த காலத்தில் 19 வருஷங்களில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். சனி உங்கள் லக்ன சுபரா என்று பார்த்து அதுக்குண்டான வழிபாடுகள் செய்யும்போது 7ஆம் இடத்து சனி வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை கெடுக்காது. 7ல் ராகு, அது சர்ப்பதோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷம் இப்படின்னு சொல்லுவாங்க. 7ல் ராகு இருந்தாலே லக்னத்தில் கேது இருப்பார், இது நாகதோஷம். அப்போ ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. அதிக வேறு மொழி பற்று இருக்கும், அதிக வேறு கலாச்சாரம் தான் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும், அதை தான் விரும்புவாங்க. திருமணத்துக்கு பின் இவர்களுக்கு வியாதி, அதை சார்ந்த அறுவை சிகிச்சைகள் உண்டு, ஒரு விபத்து கண்டம் உண்டு. 7ல் ராகு கட்டாயம் நிறைய தோல்விக்கு பின் வளர்ச்சி உண்டு. வெளிநாடு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றி. 7ல் ராகு இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படியாவது வெளிநாடு போகக்கூடிய முயற்சி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அது எந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி வெளிநாடுக்கு வாழ்க்கையில் உயர்வு, அங்கேயே நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் 7ல் ராகு நட்பு வீடா பகை வீடான்னு பாருங்கள். நட்பு வீட்டில் தான் பெரிய துன்பத்தை தருவதில்லை. இப்போ 7ல் ராகு பகையாக இருக்கார் அப்படின்னா, இப்போ கடக ராகு சிம்ம ராகுன்னா பகை ராகுன்னு அர்த்தம். அங்கே போய் பகையாக இருந்துட்டாருன்னா அது வாழ்க்கையில் அந்த திருமண வாழ்க்கையில் நிறைய தோல்வி, நிறைய பிரச்சனைகள், வழக்குகள், ஆரோக்கிய குறை, மனைவிக்கு கணவனுக்கு இந்த வைத்திய செலவுகள் நிறைய வர்றது, தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சந்திக்கிறது, விபத்து கண்டங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதற்கான எளிமையான வழிபாடுகள் ராகு சாந்தி பூஜைகள் செய்யும்போது பிரச்சனைகள் பெருசாக வராமல் கடந்து போகலாம். 7ல் கேது, கணவனுக்கோ மனைவிக்கோ முடி நல்ல சுருள் முடியாக இருக்கும், அடர்த்தியான முடியாக இருக்கும். இவர்கள் வீடு ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே, ஒரு சந்து முடிகிற இடத்துல இப்படி தான் இவர்களுக்கு இந்த மனைவிக்கோ கணவிக்கோ வீடு அமையுது. குறிப்பாக பிள்ளையார் கோயில் அருகே வீடு இருக்கும், இல்லாட்டி சர்ச்சுக்கு பக்கத்தில் வீடு இருக்கும். ஒரு மதம் மாறிய குடும்பம் இருக்கும். இப்போ 7ல் ஒரு கேது இருக்கிறவங்க போய் திருமண வாழ்க்கைக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் மதம் மாறியவங்களோ இல்லை குடும்பமே மதம் மாறிய குடும்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. களத்திரம் ஆன்மீகவாதி, ஆனால் தாம்பத்திய சுகம் குறைவு தான் 7ல் கேது இருந்தால். அந்த வீட்டில் ஒரு வாழாதவங்க ஆணோ பெண்ணோ திருமணமாகி வாழாமல் இருப்பவங்க இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் சட்ட சிக்கல் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு, அந்த கோர்ட்டு வழக்கு கேஸுகள் வருது. நிறைய பேர் இந்த மாதிரி கேது இருக்கிறவங்க தான் திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ் கேஸ்க்கெல்லாம் போகிறாங்க. 7ல் கேது திருமண வாழ்வை சிறப்பில்லை, ஒரு விரக்தியான வாழ்க்கை, நண்பர்கள் குறைவு தான், ஏனாதோனன்னு பேசுவாங்க, என்ன வாழ்க்கை என்ன லைஃப் அப்படின்னு பேசுவாங்க. குறிப்பாக கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறகு இருந்தால் வாழ்க்கையில் விரக்தி வருது, அதுக்கு பிறகு தான் வாழ்க்கையே என்ன வாழ்க்கைன்னு பேசுகிறாங்க. இந்த குழந்தை பிறந்த பின் நிறைய பேருக்கு 7ல் கேது திருமண வாழ்க்கையில் விரக்தியை ஏற்படுத்துது. அதுவும் கேது உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கான்னு பார்த்து, அது அந்த கேதுவுக்கு நல்ல இடமா, பகை வீடா, நட்பு வீடா, குரு பார்வை, சுபர் பார்வை இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் பாதிப்புகள் குறைவு தான். அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்குண்டான வலிமையான எளிமையான பரிகாரங்கள், கேது சாந்தி பூஜைகள் இதெல்லாம் செய்யும்போது நிறைய தீர்வுகள் கிடைக்கும். கேதுவுக்குண்டான எளிமையான கேதுவுடைய ரத்தினங்கள், வைடூரியம் இதெல்லாம் அணியும் போது நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து, இந்த மாதிரி 7ஆம் இடத்தில் நின்ற கிரகங்களையும் 7ஆம் அதிபதியுடைய தன்மையும் பார்த்து
7ஆம் இடத்தினுடைய தொடர்பு பாவகிரகங்கள் சுபகிரகங்கள் தொடர்பு பார்த்து அதற்குண்டான உங்கள் ஜாதகத்துடைய தன்மைகளை வழிபாடுகள் மூலம் மாற்றி அமைக்கும் போது நல்ல ஒரு முக்கியமான ஒரு 7ஆம் இடத்துடைய தன்மையை மிகப்பெரிய அளவுக்கு அதை நல்ல வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உங்கள் சுய ஜாதத்தை ஆய்வு செய்து பாருங்கள் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.